நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அனிமேஷன் மூவி கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த ஸ்டார் மூவிஸ்லயோ இல்ல HBO-லயோ இந்த படம் போட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தினம் ஏன் கடந்த ஒரு படம் இது. சரி, ஓகே. ஆன்லைன் என்னன்னா, இந்த வெளி உலகத்துக்கு பயந்து வெளி உலகம் அப்படின்றது எப்படி இருக்குன்னே தெரியாம ஒரு குகையை தன்னோட உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு கற்கால மனுஷங்களோட ஃபேமிலி ஒண்ணு. இவங்க எங்களோட லைஃப்ல அந்த குகையை தாண்டி வெளியே போனதில்ல, வெளி உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த நாலேஜுமே இல்ல. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த அந்த குகை அழிஞ்சு போக, சோ இப்போ இவங்க டிராவல் பண்ணி ஒரு சேஃபான இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. சோ அப்படி இவங்க போற டிராவல்ல அவங்க பண்ண போற அந்த ஜோர்னில இவங்க பாக்குற புது புது விஷயங்கள், ஃபேஸ் பண்ற பிரச்சனைங்க, கூடவே வழியில இவங்க மீட் பண்ற புது புது மக்கள்னு சொல்லிட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாவும் காமெடியாவும் சென்டிமெண்டலாவும் படம் முடியிற வரைக்கும் நம்மள கலகலன்னு சிரிக்க வச்சு கூடவே அழ வச்சு அதையும் தாண்டி நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு முக்கியமான மெசேஜை சிம்பிளா சொன்ன ஒரு படம் தான் தி க்ரூட்ஸ். வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஓவர் ஒரு கதையை நமக்கு சொல்றான். ஹாய்ங்க, என்னோட பேரு ஹீப். நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த கதை என்னோட ஃபேமிலி பத்தின கதை. இவங்க தான் என்னோட ஃபேமிலி. நாங்க எல்லாம் க்ரூட்ஸ். க்ரூட்ஸ் அப்படின்னா இந்த குகையில வாழ்ற கற்கால மனுஷங்க. நாங்க எங்களோட வாழ்க்கையில முக்கால்வாசி நாட்களை குகையிலே தான் கழிப்போம். மீதி இருக்க கொஞ்ச நெஞ்ச நாட்கள் மட்டும் தான் வெளியே வருவோம், அதுவும் உணவுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்ப உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க கடைசி மனுஷ இனம் அது நாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து எங்களை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த நிலைமை இல்லை. ஏன்னா இங்க சொந்தக்காரங்க நெய்பர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட்ஸ் இவனுங்களை யானை மெச்சின்னு போயிடுச்சு, ஆக்ஸ் இவனுங்களை பாம்பு கவின்னு போயிடுச்சு, எரிஃப் இவனுங்களை மஸ்கிட்டோ சொரின்னு போயிடுச்சு, அண்ட் த்ரோக்ஸ் இவனுங்கெல்லாம் சீக்க வந்து செத்து போயிட்டானுங்க. ஆனா நாங்க க்ரூட்ஸ் இன்னும் சாகாம சர்வே ஆயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் என்னோட அப்பா கர்க். ஆளு பாக்குறதுக்கு அழுக்கு அக்கா வீட்டு போய மாதிரி இருக்காருல, தோ இவர் தான். இவர் கொஞ்சம் அரமெண்டல். ஆனா என்னதான் அரமெண்டலா இருந்தாலும் 50 டன் வெயிட்டையும் அசால்ட்டா தூக்கி வீசுற அளவுக்கு மாபெரும் பலசாலி. ஆனா இவரோட பலம் மட்டுமே நாங்க இங்க சர்வே ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இல்ல, இன்னொரு காரணம் இருக்கு. அதான் இவரோட ரூல்ஸ். ரூல்ஸ் அப்படின்னா அததான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றது இல்ல. நீ எதையுமே பண்ணக்கூடாது, அதான் இவரோட ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வர முடியும். இப்ப அந்த கோயிலுக்குள்ள இருந்து தலைவன் கருக்கு வந்து அப்படியே கொட்டையை விட்டே வெளியே வர்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வர்றாரு போல. அப்படியே நெளிஞ்சிட்டே வெளியே வந்துட்டு போது வெளியே பாத்தீங்க அப்படின்னா கலரா நிறைய நாய்ங்கெல்லாம் இருக்கு. சோ அந்த நாயை பார்த்துட்டு இவர் ஊன்னு கத்தி அதை பயப்படுத்தி விரட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள இருந்து இந்த படத்தோட ஹீரோயினான இப்ப வந்து வெளியே வராங்க. நம்ம கேட்டது இவங்களோட வாய்ஸ் ஓவர்தான். அப்படியே வெளியே வந்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வராங்க போல. அப்படியே முடியாம படுத்துற அப்ப அவளோட அப்பா வந்துட்டு, ஏமாமா நான் சிக்னல் கொடுக்கறது முன்னாடி எதுக்குமா வெளியே வந்த, இது ஆபத்தான பூமி அப்படின்னும் போது, அட போயா எவ்வளவு நாயா உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே படுத்துற. இப்போ அந்த கோயிலுக்குள்ள இருந்து குட்டியா கியூட்டா ஒரு பொண்ணு நாய் மாதிரியே வெளியே ஓடிவரா. இவ தான் ஹீரோயினோட தங்கச்சி சாண்டி. இவங்க பாத்தீங்க அப்படின்னா பெட்டா நாய் எதுவும் வளர்க்கல, அதுக்கு பதிலாக இவளை தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவளை பார்த்துட்டு, ஏமா நீ வெளியே வந்துட்டியா, சிக்னல் கொடுக்கறது முன்னாடி எதுக்குமா வெளியே வந்த, ரூல்ஸ் எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பின்னாடியே இவரோட ஒய்ஃப் ஹீரோனோட அம்மா வந்துட்டு, சரியா சரி நாங்க திரும்ப உள்ளே போறோம், சிக்னல் கூட அதுக்கப்புறம் வெளியே வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, அதான் வெளியே வந்துட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இவருக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் வெளியே வந்துட்டு ஆபத்தான விலங்குகள் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வெளியே வரணுமா, அதான் அவரோட ரூல்ஸ். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள இருந்து, எப்போய் உங்க சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க சிக்னல் கொடுத்தா தான் வெளியே வரும் அப்படின்றான். ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு நாய் மாதிரி அப்படியே ஊழ விட, அப்போ பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்து நல்லா இட்லி குட்டா சைஸ்ல ஒருத்தன் வெளியே ஓடி வரான். இவன் தான் ஹீரோனோட தம்பி டங்கு. இவன் சரியான ஒரு அரமண்டல். இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆபத்தான மிருகங்கள் வந்து தாக்குச்சு அப்படின்னா எப்படி நம்மள தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா கல்லெல்லாம் வாரி அவன் மேலே போட்டுன்னு இருக்க. அப்ப ஹீரோட அம்மா வந்துட்டு, அம்மா போதும் வெளியே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது உள்ள இருந்து ஒரு ஆயா ஒண்ணு வெளியே வருது. எஸ், இவங்க தான் ஹீரோனோட பாட்டி. சோ இவங்க ஃபேமிலியில மொத்தம் 6 பேரு. இப்போ ஹீரோனோட அப்பா வந்துட்டு சொல்றாரு, ஓகே பசங்களா ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கோம், எதுக்கு, சாப்பாட்டுக்காக. சோ எல்லாரும் வந்து ஃபார்மேஷன் நில்லுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நாக்கு தள்ள எங்கேயோ ஓடி போறாங்க. எங்க ஓடி வந்திருக்காங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா கொம்பெல்லாம் வச்சுட்டு கலர்ஃபுல்லா ஒரு பறவை ஒண்ணு இருக்கு. அதோட முட்டை தான் இவங்க இப்ப தூக்க வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கலரா நாய்ங்க இருந்துச்சுல, அந்த நாய்ங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ கருக்கு வந்துட்டு, ஓகே காய்ஸ் இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், போயிட்டு அந்த பறவை தாக்குறோம், அந்த முட்டையை தூக்குறோம், எல்லாரும் போயிட்டு அவங்க இடத்துல நில்லுங்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போயிட்டு அந்த முட்டையை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இந்த சீன் படத்துல சூப்பரா எடுத்திருப்பாங்க, செம்ம காமெடியா இருக்கும். இந்த முட்டையை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்பால் மாதிரியே கை மாத்தி தூக்கி போட்டு ஓடுவாங்க. பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பின்னாடி அந்த நாய்ங்க அந்த புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடவே இங்க 2 எலிங்களும் அந்த புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வவாலுங்க வந்து புடுங்கிறதுக்காக வரும். இந்த
முட்டையை அப்படியே கை மாத்தி தூக்கி போட்டு ஓடிட்டு இருக்கேன். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இதுங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் பூனை வேற தூங்கிட்டு பூனை வேற எழுப்பி விட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இவங்க பின்னாடியே துரத்திட்டு வர அப்ப அந்த முட்டை அப்படியே கை மாதிரி ஆயாவோட கைக்கு வரும். இந்த ஆயா பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, கையில இருக்க கொம்ப வச்சு அங்க இருக்க நாய்ங்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஃபைனலா அந்த சேசிங்கோட முடிவுல இவங்க முட்டையை எடுத்துட்டு அங்க ஓடிட்டு இருக்க அந்த யானை மேல ஏறி ஒரு வழியா அந்த முட்டையை கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு முடிக்க அப்ப கரெக்டா இருட்டு ஆரம்பிக்குது. ஆஹா உள்ள போ இருட்டு ஆபத்தான நேரம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் வந்துட்டு எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போக, ஆனா இங்க ஹீரோயினுக்கு உள்ள போறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி கோயிலுக்குள்ள அடைஞ்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. இவங்களுக்கு இந்த வெளி உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதான் அவங்களோட ஆசை. ஒரு உண்மை என்னன்னா இவங்க பிறந்ததுல இருந்து இந்த இடத்த விட்டு வெளியே போனதே இல்ல. இவங்க ஒவ்வொரு டைம் இந்த கோகையை விட்டு வெளியே வரும்போதும் இந்த மலையோட உச்சில ஏறி இங்க இருந்து அந்த சன்லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி போறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணும். ஆனா குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல இவளோட அப்பா வந்து இவளை இழுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிருவாரு. அப்படி இழுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட எத்தனை தரம் தான் சொல்றது இந்த மலை மேல ஏறக்கூடாது அப்படின்னு, ரூல்ஸ் முக்கியம் பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அட போயா எனக்கு ஒன்னையும் பிடிக்கல அவங்க ரூல்ஸையும் பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க தனியா போய் படுத்துறேன். அதுக்கப்புறம் சரி வாங்க உங்களுக்கு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கதையை சொல்றாரு. ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஒரு குகையில ஒரு அழகான ஒரு பெண் கரடி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துதான். அது அதோட அப்பாவோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துச்சான். ஆனா அதுக்கு ஒரு ஆசை இருந்துதான், அது இந்த குகையை விட்டு வெளியே போகணுன்றது. அப்படிதான் ஒரு நாள் அந்த கரடி அவங்க அப்பா சொன்னதை கேட்காம அவரோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு அந்த குகையை விட்டு வெளியே போனிச்சான். அங்க இருந்த கொடூரமான மிருகம் கையில மாட்டி அந்த கரடி செத்து போச்சான் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்ப அந்த ஆயா வந்துட்டு அட போடாங் டெய்லி ஒரே எண்டிங் தானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க போக, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் டெய்லி இதே மாதிரி கதை சொல்லுவாரு போல. சோ அந்த கதையோட முடிவு என்னவோ டெத்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. சோ இவருக்கு என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் இவரோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணும், இவர் சொன்னதை கேட்டு இவங்க இந்த கோயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு தூங்கிடுறாங்க. எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஒண்ணு மேல ஒண்ணு பார்த்து. இங்க ஹீரோயின் வந்து தனியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்ல நைட் டைம், ஹீரோனோட ஃபேஸ் எல்லாம் வெளிச்சம். அப்படியே இவங்க எழுந்து பாக்குறாங்க, என்ன மிட் நைட்ல சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தது இல்ல. வெளியே பாத்தீங்க அப்படின்னா இவனோ தீப்பந்தத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இங்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் நைட் நேரம் இந்த மாதிரி வெளிச்சத்தை பாக்குறாங்க. சோ நம்ம வீட்டுல அந்த பூனை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெளிச்சத்தை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குல்ல, சோ அந்த மாதிரி இந்த வெளிச்சத்தை இவங்க பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவங்களுக்கு செம்ம ஆர்வத்தை அடக்கவே முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. சோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு அந்த குகையை விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க அந்த நெருப்பு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்படி போய் பார்த்தா ஒரு இடத்துல தீப்பந்தம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா முறையா லைஃப்ல இப்பதான் நெருப்பியே பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வீடா பாத்துட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் நல்லா பன்னி மாஸ்க் எல்லாம் போட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு பாக்குறான், என்ன இந்த பொண்ணு நெருப்பு போயிட்டு இப்படி பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்துறாங்க அவனை. அப்படி திரும்பி அவன் பகுல் மேலே ஒண்ணு விட்டு பெரிய கல்ல எடுத்து அவன் மேல போட வர, ஏமா இருமா போடாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கத்துறான். அப்புறம் அவனோட மாஸ்க் ரிமூவ் பண்ணி நானும் மனுஷன் தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பேசுறேன்னா நான் சின்ன வயசுல நல்லா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அப்ப இவங்க இப்பதான் முறையா இவங்கள மாதிரியே ஒரு மனுஷனை பாக்குறாங்க லைஃப்ல. இவங்க போயிட்டு மூந்து பாக்குறாங்க, அவனை தூக்கி பாக்குறாங்க. ஏமா என்னமா ஸ்ட்ரென்த் உனக்கு, எந்த கடையிலமா நீ அடிச்சு வாங்குற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் குகையில நம்ம தலைவர் கருக்க வந்து எழுந்து பாக்குறாரு. பொண்ணை காணோம். அடியா எழுந்துடி பொண்ணை காணண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் எழுப்ப, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, சரி நீ இங்கே இரு, நான் பொண்ணு எங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குகையை விட்டு வெளியே வர. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவனை ஒரு மாதிரி வீடா மூந்து பாத்துட்டு இருக்கேன். ஏமா நீ மூந்தது போதும் உரியா, நான் போயிட்டு நெருப்பான இதை மூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அந்த நெருப்பை மூட்டிட்டு இருக்கேன். அப்ப கேக்குறாங்க, இதுனா சன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சன்னாவா பொண்ணு, இது ஃபயருமா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி நீ எப்படி பண்ண, எனக்கு பண்ணி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி ஒரு வாய்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒண்ணு வளர்க்குறான். அந்த பெட்டு வந்துட்டு அப்படி சொல்ல, அப்போ பாத்தீங்க அப்படின்னா அங்க இந்த நிலநடுக்கெல்லாம் வந்தா ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கல, அந்த மாதிரி ஒரு அதிர்வு வந்ததும் இவன் உடனே வா நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட எல்லாம் வரதில்லை அப்படின்னு மாதிரி இவன் சொல்லும் போது, ஓ அப்படியா, இங்க பாரு என்னோட பேரு காய், இது என்னோட பெட்டு பெல்ட், ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நான் ஈப் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இங்க பாருமா ஈப், நான் சொல்றதுனால கேட்டுக்கோ, இங்க உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. எர்த்குவேக், சுனாமி, மீட்டியர்ஸ் அட்டாக், வல்கனோ எரப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்ல உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு, அழிய போகுது. சோ நம்ம உடனே ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும். அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா இவங்க சாரி என்னால முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, சரி என் கூட நீ வர வேணாம், இந்த இதை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா இதை ஊது, நான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு சங்க கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடறான். இவங்க இதை எப்படி ஊதுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள அவன் அங்கிருந்து போயிடறான். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த சங்கை இப்பதான் பாக்குறாங்க போல, அது அப்படியே ஊதிக்கிட்டே திரும்ப பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்பா நின்று இருக்காரு. என்ன இது சங்கு
கடிச்சு துப்பிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போக இவ வரும்போதெல்லாம் சொல்லிட்டே வரா, நான் அப்படிதான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு அதெல்லாம் நம்பவே இல்லை. அப்புறம் ஹீரோயின் எல்லார்ட்டையும் வந்து நான் அப்படிதான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, ஓகே நம்ப மாட்டீங்களா, இருங்க நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கம் அப்படியே ஊத. இவங்க எல்லாருமே அந்த சங்கம் இப்பதான் முறை பாக்குறாங்க போல. அந்த சவுண்ட் வெளியே வந்த அடுத்த செகண்ட் அந்த சங்க புடுங்கி அச்சு உடச்சு போடுறாங்க. சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் வருது. அந்த இடமெல்லாம் அப்படியே ரெண்டா புழக்க இவர் வந்துட்டு அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு உடனே நம்ம அந்த கோயிலுக்குள்ள போன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நோக்கி இவங்க அப்படி ஓடுறதுக்குள்ளேயே அங்க இருக்க மலை எல்லாமே இடிஞ்சு விழுந்து அந்த குகையே தரமாட்டமாயிடுது. அவ்வளவுதான். அப்படியே அந்த கோயில்கிட்ட வந்து பாக்குறாங்க. இவங்க இவ்வளவு நாளா வாழ்ந்த அந்த குகையும் இப்ப இல்லாம போச்சு. இவங்களுக்கு இப்ப எங்க போறதுன்னே தெரியாம அப்படியே அந்த திட்டு மேல வந்து ஏன்னு பாக்குறாங்க. பார்த்தா இப்படி ஒரு அழகான ஒரு பிளேஸ். இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பசுமையான இடத்தையே பார்த்தது இல்ல. ரொம்பவே கலர்ஃபுல்லா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. இது இவங்க வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல இருந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் ஆமை ஒண்ணு ரெக்கையெல்லாம் இருக்குது. அது பறந்து வருது. என்னடா ஆமா பறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் வந்துட்டு அப்பப்பா வாப்பா நம்ம அங்க போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நோ நம்ம கோய்க்கு தான் போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திரும்ப பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பூனை அது வந்துட்டு இவங்களை வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ இது வேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேற வழி எல்லாமே அந்த மலை மேல இருந்து துபக்கடின்னு கீழே குச்சிறாங்க. எல்லாருமே அந்த லேண்டுக்குள்ள 1 by 1 வந்து விழுறாங்க. இங்க கருக்கு வந்துட்டு கவுண்ட் பண்றாரு. 1 2 3 5 தான் இருக்கு, 6வது ஆள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கடைசியா அந்த ஆயை வந்து தொப்புன்னு கீழே விழுது. கணக்கு சரியா போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு இடத்தையே பாக்குறாங்க. அப்படியே மெய் மறந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சாண்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ குடுகுடுன்னு ஒரு புதருக்குள்ள ஓடி போயிட்டு அவங்க ஒண்ணு புடிச்சிட்டு வரா. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஒரு யானை. அப்ப கருக்கு வந்துட்டு என்னடா ஆமா பறக்குது, யானை எலி சைஸ் இருக்குது, இடமே வீடா இருக்குடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த இடமே ஏதோ அப்நார்மலா இருக்குது, நம்ம உடனே போயிட்டு ஒரு குகையை கண்டுபிடிக்கணும், அதான் நமக்கு சேஃப், ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு அப்படியே போக இந்த சீன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த படத்துல. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே போயிட்டு போது வழியில பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஃபுல்லா நிறைய மங்கீஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை சூன்னு சொல்லிட்டு துரத்தினாலும் போக மாட்டேது. அப்ப நம்ம தலையை வந்துட்டு இப்ப சூடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவரு போயிட்டு ஊன்னு சொல்லிட்டு கத்தி அந்த குரங்கு எப்படியே பயப்படுத்தி ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் கூட பயப்படல, கொடுக்குது ஒரு பஞ்சு தடாவ மேலே. அப்புறம் எல்லா குரங்களும் சேர்ந்து இவரை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கேன். எப்போய் இது சாதா குரங்கல்லப்பா குன்பு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த குரங்கு எல்லாமே எதையோ பார்த்து பயந்து ஓடிடுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நல்லா பெரிய சைஸ்ல ஒரு புலி, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா தான் இருக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு உடனே மரத்துல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க மரத்துல எல்லாம் ஏற. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா மரம்லாம் இல்ல, அதுவும் ஒரு அனிமல் தான். அதை பிடிச்சி நீங்க அப்படியே தொங்கின்னு போக அந்த அனிமல் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு வேஸ்ட்லேண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய குகை மாதிரி இருக்குது. கேவ் எல்லாரும் அந்த கோயிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு கோயிலுக்குள்ள போக அந்த குகை பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மூடிடுது. எப்போ என்னப்பா கோயிலுக்கு நாக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வாய்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த குகை அப்படியே அந்த லேண்ட்ல இருந்து வெளியே வருது. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு திமிங்கலம், நடக்கிற திமிங்கலம், அது காலெல்லாம் இருக்குது. அது இவங்க அப்படியே பீச்சு அடிக்க என்னடா தண்ணியில இருக்கிறதாலும் தரையில இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பறந்து வந்து 1 by 1 பொத்துன்னு விழுறாங்க. இவர் என்றாரு 1 2 3 6 கணக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு போது இல்ல 7 அப்படின்றாங்க அந்த பாட்டி. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புலி இங்கேயே வந்துருச்சு. அவ்வளவு அந்த புலியை பார்த்து இவங்க அள்ளு கிளம்பி நின்று இருக்க. அப்ப அந்த புலி பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்க்குட்டி மாதிரி எதையோ பார்த்து பயந்து ஓடிடுது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. அங்க இருக்க அந்த வேல்ஸோட வாய் எல்லாமே ஒண்ணு மூட ஆரம்பிக்க இதுங்களுக்கு இருட்டுனா பயம் போலவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அந்த லேண்டுக்குள்ள இருந்து கியூட்டா குட்டியா சிவப்பு கலர்ல ஒரு பறவை ஒண்ணு எந்திரிக்குது. ஜிஜிக்கு புச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி நிறைய பறவைங்க அந்த லேண்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு அப்படியே ஒண்ணு அந்த வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்க. இந்த படத்துல இந்த சீன் இருக்க என்ன சொல்ல அவ்வளவு சூப்பரா அனிமேஷன் பண்ணிருப்பாங்க. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த பறவைங்க எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நடக்கிற ப்ளூ வேலை இருக்குல்ல ஒரே செகண்ட்ல அது மேல போய் முச்சு அப்படியே வித்தின் செகண்ட்ல அந்த ப்ளூ வேலை தின்னு அவ்வளவுதான். அது எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு அந்த இடத்துல. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்க. அந்த பறவைங்க எல்லாம் அடுத்து இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அங்க இருக்க ஒரு கொம்பு எடுத்து அது ஒரு சங்கு மாதிரி ஊத இந்த சவுண்ட் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருந்த அந்த காய்க்கு வந்துட்டு கேட்டுது. அவன் அந்த பறவைகள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அவங்க ஆபத்துல இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தெரிச்சு இந்த இடத்துக்கு ஓடி வந்து 2 கல் எடுத்து அந்த நெருப்பு மூட்டி அந்த நெருப்பை ஒரு தீப்பந்த மாதிரி எடுத்து அந்த வந்துட்டு இருக்க பறவை முன்னாடி காட்ட அந்த பறவைகளுக்கு நெருப்புலாம் பயம் போல அப்படியே வந்திருந்த பறவைங்கலாம் அந்த நெருப்புக்கு பயந்து அப்படியே இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுதுங்க. இவன் வந்துட்டு டாடா அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம தலையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை இவன் வந்துட்டு பயந்து போறான். கோக மனுஷங்க அப்படின்னு மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப இவங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு மனுஷனை பாக்குறாங்க போல. எல்லாருமே இவனை ஒரு மாதிரி வீடா பார்த்து எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்க. அப்ப இவன் வந்துட்டு இந்த பக்கம் வந்துரு என் பின்னாடி ஏறு. இவங்க எல்லாம் ரொம்பவே மோசமானவனுங்க, பல்லெல்லாம் கூறுக்கூறா இருக்கும், மனுஷனே அடிச்சு சாப்பிட்டுருவானுங்க, வால் இருக்கும், உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும் அப்படின்னு மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அட இவங்க தான்ப்பா என்னோட ஃபேமிலி அப்படின்னு மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது
ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் வந்துட்டு அப்பா நான் நீங்க சொன்னல ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்லிட்டு அது இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ இவன் தானா அது சரி தம்பி அது எப்படி நீ கையில சூரியனை வச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூரியனா இது நெருப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா சரி ஓகே நீ இதை எப்படி பண்ண எனக்கு பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை பிடிச்சி அப்படியே நசுக்கி போட்டுற ஆமா நீங்க எல்லார்ட்டும் இப்படிதான் கேட்பீங்களா பிதிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே விழுந்துறேன் இப்போ இவங்க எல்லாமே லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நெருப்பியை பாக்குறாங்க எல்லாருக்கும் அந்த நெருப்பு மேல ஒரு ஆர்வம் அதுல அந்த டங்க் இருக்கான் பாத்தீங்களா ஹீரோனோட தம்பி அவன் ஒரு பக்கம் நெருப்பு பின்னாடி பத்த வச்சுன்னு அப்படியே புகை விட்டுனே அந்த காட்டு ஃபுல்லா எரிச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அந்த கிளவி வந்துட்டு அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த காடு ஃபுல்லா அடிச்சிட்டு இருக்கேன் இதுல யாரு கியூட் அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு தான் அவ அந்த நெருப்பு எடுத்துட்டு அப்படியே தேய்ச்சினே போயிட்டு இருப்பான் அந்த காடு முழுக்க அப்படியே இந்த பக்கம் ஹீரோ எழுந்து பாக்குறான் பார்த்தா எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாம் காட்டே கொளுத்திட்டு இருக்கானுங்க யாரா அவனுங்க எங்கதான் வந்துக்கிறானுங்க அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப இவங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா ஒரு பக்கம் இந்த இடம் முழுக்க அந்த சோள கருத்தெல்லாம் இருக்குது அதை பிடிங்க அந்த நெருப்பு மேல போட அது பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கிட்டே ஒரு ராக்கெட் மாதிரி இவங்க எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து டே எப்பா யாரா நீங்க பைத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது நாங்க தான் க்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு ஒன்னும் குறைச்சல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதிர் போயிட்டு ஒரு இடத்துல அடிக்க அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த காடை எல்லாமே பத்திக்கிட்டு அப்படியே வானத்துல போயிட்டு அப்படியே கலர்ஃபுல்லா ராக்கெட் மாதிரியே வெடிச்சு அங்க இருந்து ஒரே பாப்கார்ன் மழை தான் அப்படியே அந்த பாப்கார்ன் மலையிலே எல்லாம் மூழ்கி போயிடுறாங்க அவ்வளவுதான் ஹீரோ ஆளை விடுங்களா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓட அப்ப ஹீரோன் வந்துட்டு பிடிச்சிடறாங்க எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிடறாங்க ஏமா தாயா இதுக்கு மேல உங்களோட சேர்ந்து என்னால குப்பை கூட்ட முடியாது நான் போறமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட பார்க்க அப்ப அங்க ஹீரோனோட அப்பா வர்றாரு வந்தவரு அம்மா அவன் தான் போறேன்னு சொல்றான்ல அவனை விட்டுருமா அப்படின்னு சொல்லும்போது எப்போ அப்படியெல்லாம் அவனை விட்டுற முடியாது இவன் போனதுக்கு அப்புறம் இன்கேஸ் அந்த பறவைங்க வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோன் கூட சேர்ந்துக்கிட்டு இருந்த ஆயாவும் ஆமாப்பா அவனோட நெருப்பு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சரி ஓகே நம்ம ஒரு கொகையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவனை நம்ம கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை எடுத்து அதுக்குள்ள இவனை போட்டு பிடிச்சி வச்சுறாங்க அப்ப ஹீரோ வந்துட்டு யோ என்னையா பண்றீங்க நான் அந்த மலைக்கு போனியா உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கியா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நோ மலை நீ எங்கேயும் போறது இல்ல நம்ம திரும்பவும் வந்த வழியா போயிட்டு ஒரு கோவையை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்ப பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிலம் ரெண்டா பொழுது அதுக்குள்ள ஒரு யானை உள்ள அவ்வளவுதான் இதை பார்த்துட்டு சரி இவன் சொன்ன மாதிரியே நம்ம அந்த மலைக்கு போயிட்டு அங்க ஏதாவது கோவை இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த மலையை நோக்கி போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க சும்மா சொல்லுமா என்ன அப்ப இந்த ஆயா வந்துட்டு என்னால இதுக்கு மேல பசி அடக்க முடியாது எனக்கு இப்போ உடனே உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை போய் சாப்பிட போக அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஆயா அது பெட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது பெட்டுனா செல்ல பிராணி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா எங்க வீட்டுல இருக்க பெட்டை பாக்குறியா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த சாண்டி பொண்ணு வந்துட்டு பவ் அப்படின்னு சொல்லிட்டு குலைக்கிறா அப்ப ஹீரோனோட அப்பா வந்துட்டு போதும் சண்டை போட்ட வரைக்கும் போதும் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட் வேணும் அதானே அதுக்காக தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இங்க கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நேரம் எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க கலர்ஃபுல்லா ஒரு பறவை ஒண்ணு இருக்கு அதோட முட்டையை தான் அடிக்க போறாங்க இவர் வந்துட்டு மகனே டங்கு உன் திறமையை காட்டுறா போயிட்டு அந்த முட்டையை தூயினோட அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பேன் இவன் போயிட்டு அந்த முட்டையை தூயின்னு ஓடிட்டு இருக்கான் பின்னாடி அந்த பறவை அவனை துரத்திட்டு இருக்கு அந்த பறவை போட்டு சும்மா புரட்டி போட்டுட்டு இருக்கு இவன் அப்படியே படுக்க போட்டு இந்த WWE வர மாதிரி இவன் மேல ஒரு ஸ்லாம் ஒன்று அடிக்கும் பாருங்க அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணா அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே தேல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹீரோ வந்துட்டு கேட்கறான் என்னாச்சு இந்த முட்டை அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதுவாப்பா அந்த பறவை என் மேல ஒரு ஸ்மாக் ஒன்று அடிச்சிச்சு இல்ல அப்படி அடிச்சதுல அப்படியே நான் தரைக்குள்ள போயிட்டேன் உள்ள பாத்தீங்க அப்படின்னா 2 தேல் அதான் அப்படியே பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்ப இந்த ஆயா வந்துட்டு சோறு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட வர ஏங்க இந்த ஆயா கொஞ்சம் பிடிங்க எங்க ஏதாவது சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லும் போது அட பயப்படாதப்பா ஒன்னெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நீ ஒல்லியா இருக்க குண்டானது தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த ஆயா அந்த டங்கோட காலை பிடிச்சி கவின்னு இருக்குது இவங்க எல்லாம் போயிட்டு அந்த ஆயாவை தனியா பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் இங்க ஹீரோ வந்துட்டு பாக்குறாரு ஹீரோனை கூப்பிட்டு பாரு உங்களுக்கு வேட்டையா இருந்ததுன்னா என்னன்னே தெரியல நான் உங்களுக்கு கத்து தரேன் என்ன வெளியே எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ட்ராப் எல்லாம் வைக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ஒரு பெண் பறவை மாதிரி செஞ்சு அந்த பறவை வந்துட்டு இந்த பக்கம் வர வைக்கிறாங்க அந்த பறவை அப்படியே செடியூஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர அப்படி கிட்ட வர இந்த பக்கம் இவங்க 2 பேருக்குள்ள சொதப்பிக்குது அவ்வளவு அந்த பறவை வந்து டூப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சது கோவத்துல வந்து அப்படியே ஹீரோவோட தூக்கி செவிட்டி அறிய அவ்வளவுதான் இவன் பறந்து அப்படியே போக அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் இந்த கட்டைக்குள்ள வந்தவன் எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போது அப்ப கரெக்டா நம்ம தலைவன் வந்து லேண்ட் ஆறான் அதுக்குள்ள எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை உடைய அவன் பொண்ண பாரு அங்க பறவை துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் அந்த பறவை வந்துட்டு ஹீரோனை துரத்திட்டு இருக்கு ஆனா இங்க ஹீரோனை ட்ரிக்கியா அந்த பறவை எப்படி அந்த டிராப்ல சிக்க வச்சுறாங்க அவ்வளவுதான் அன்னைக்கு நைட்டே டின்னர் ரெடி எல்லாருமே அந்த பறவை ஒரு மிருகம் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க கட்டிச்சு கொடூரமா கொதறிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே ஹீரோனோட பெட்டு ஒரு பக்கம் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் ஆமா உங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் மிச்சம் பண்ணி சேமிக்கிற பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இந்த மாதிரி நாளைக்கு சாப்பாடு இல்லாத போது சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடப்போடா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல இவ்வளவு சாப்பாடு இப்பதானே பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இதை கேட்டு ஹீரோனோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிருது அப்போ ஒய்ஃப் வந்துட்டு சரிங்க போயிட்டு கதை சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது வாங்க கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஒரு கதை சொல்றாரு என்ன கதை சொல்றாரு அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில ஒரு அழகான புலி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சாம் அது ஒரு நாள் அதோட அப்பா சொன்னது கேட்காம அந்த குகையை விட்டு வெளியே வந்துச்சாம் அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த குகை அழிஞ்சு போச்சாம் அதுக்கப்புறம் இவங்க போகிறதுக்கு இடம்
இல்லாம பாதுகாப்பு இல்லாம அங்க இருக்க காட்டு விலங்குகள் எல்லாம் தாக்கி எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட என்னையா கதை இது, நீ இந்த மாதிரி பாசிட்டிவ் எல்லாம் பேச மாட்டியா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க, நீ என்ன கதை சொல்ற, நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவன் ஒரு கதையை சொல்றான். ஒரு கோயில ஒரு அழகான ஒரு புலி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சான். அந்த புலியோட அப்பா அதுக்கு எந்த ரூல்ஸ்மே போடாம உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அந்த புலி இந்த சன்லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்பவே ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துச்சாம். அந்த இடத்தோட பேர் தான் டுமாரோ. இந்த உலகத்தோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், சேஃபான ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அப்ப ஹீரோன் வந்துட்டு அப்பாப்பா நாமளும் டுமாரோக்கு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, போலாமா, டுமாரோ கோகிக்கு போலாம், இப்ப படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவங்க தூங்கிறேன். அப்படியே மறுநாள் காலையில இருந்து அந்த டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க போயிட்டு இருக்க இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கடல் கடியிலாம் எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு போது ஹீரோன் வந்துட்டு, நேத்து நீ இந்த டுமாரோ இடத்த பத்தி சொன்னல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியஸோட கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் என்ன வெளியே விடுங்க, அதுக்கப்புறம் எது வந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது, சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு ஒண்ணு விடுறாங்க. இவன் அப்படியே பறந்து போய் விழுந்துறான். அப்ப ஹீரோட அப்பா வந்துட்டு அவனை பிடிக்கலான்னு போறாரு. ஆனா கீழே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, அது மேல வெறுங்கால நடக்க முடியல, இவங்க யாருமே சரிப்பே போடல. ஆனா இங்க ஹீரோ வந்துட்டு நல்லா ஷூ போட்டுட்டு இருக்கான். சோ அதனால இவன் ஈஸியா அங்கிருந்து ஓடுறான். ஆனா இந்த பக்கம் இருந்தாலும் நம்ம தலைவன் வழியெல்லாம் போறதுக்குன்னு ஊன்னு கத்திக்கிட்டு ஒரு வழியா ஓடி வந்து எப்படி அந்த லாக பிடிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இவங்கிட்ட தப்பிச்சு ஓடி போலான்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா இவங்க இப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசே வரல. ஏன்னா இவங்க உலகமே தெரியாம ரொம்பவே வெள்ளந்தியா இருக்காங்க. திரும்ப நேரா இவங்கிட்ட வந்து, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன், என்னால திரும்ப இந்த மரத்துக்குள்ளலாம் இருக்க முடியாது, அப்படின்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்றேன், இல்லைன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னா எல்லாருக்குமே ஷூ எல்லாம் செஞ்சு கொடுக்குறான். இந்த சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்டார் ஃபிஷ், இந்த டங்க்கு காலில் ஒரு ஃபிஷ் எடுத்து கவ விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு அழகான ஷூ வந்து செஞ்சு கொடுக்குறான். அவங்க பார்த்துட்டு எங்க என் காலு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது உள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்ப அந்த ஆயா வந்துட்டு செம்ம ஐடியா, இது உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ போயிட்டு உறைஞ்சு நமக்கு பிரெயின் இருக்கு, பிரெயின்ல தான் இந்த மாதிரி ஐடியா தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த டங்க் வந்துட்டு எப்போ அப்ப எனக்கு பிரெயினே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்ப நம்ம தலையை வந்துட்டு, இங்க பாரு டங்கு, இந்த கோவையில வாழ்ற மனுஷங்களுக்கு எல்லாம் பிரெயினே தேவையில்ல, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் தான் பிரெயின், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில இந்த குறுக்குல வர அந்த கலர்ஃபுல் மங்கிஸ் எல்லாத்தையுமே கடந்து போறதுக்காக அதுங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த பெரிய அந்த ஜைஜாண்டிக் புலி இருக்கு பாத்தீங்களா, அது கையில மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா லாங் ஸ்டிக்கை வச்சு நடந்து போறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு புத்திசாலித்தனமா நிறைய விஷயங்கள் பண்ண. ஆனா இது வந்துட்டு நம்ம தலைவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் எல்லாருமே டிராவல் பண்ணி ஒரு மேஸ் மாதிரி இருக்க இடத்துக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து எல்லார் கையிலும் சங்கு எடுத்து கொடுத்து, இங்க பாருங்க, நம்ம இப்ப தனித்தனியா போய் குயிக்கா நம்ம வெளியே போற வழியை தேட போறோம், இந்த சங்க வச்சுக்கோங்க கம்யூனிகேஷனுக்காக அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுக்கும்போது, நம்ம கருக்கு வந்துட்டு எதை தனித்தனியா போகணுமா, என்னோட ஃபேமிலியை தனியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, புரிஞ்சுக்கோயா, தனித்தனியா போன மட்டும்தான் சீக்கிரம் வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிலம்லாம் ரெண்டா பிறந்து அவ்வளவுதான், இவங்க அப்படியே பறந்து தனித்தனியா போயிட்டு அந்த மேசுக்குள்ள விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு, ஹீரோட அம்மா, ஆயா 3 பேர் ஒரு மேசுக்குள்ள இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேர் நடந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல நல்லா பெரிய பெரிய சைஸ்ல அந்த பூச்செடிங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குது, வா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போக பார்த்தா அந்த மனுஷனை சாப்பிட்ற பூவுங்க. அவ்வளவுதான், இது எப்படி இப்போ கிராஸ் பண்ணி போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருக்க. அப்போ ஒரு ஃபிராக் பாத்தீங்க அப்படின்னா பூ மாதிரி ஒண்ணு மேல வச்சுக்கிட்டு அந்த பூக்களை அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அந்த பூக்களும் ஒண்ணுமே படல. சோ இதை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் தலைக்கு மேல ஒரு ஃபிளார் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பூச்செடி எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டங்க காட்டுறாங்க. இவன் அப்படியே பயந்துட்டே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா குட்டியா ஒரு முதல்ல, இதை பார்த்துட்டு இவன் பயந்து போயிட்டு அந்த சங்கெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அவனே போய் முட்டிட்டு மயங்கி போயிடான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் வெளிச்சு பார்க்கறான். பார்த்தா அந்த முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அது நாய் மாதிரி போயிட்டு அந்த சங்க எடுத்து கிட்ட போட்டுட்டு திரும்ப தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு மேஸுக்குள்ள இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இந்த வழி எல்லாமே அத்துப்படி, சோ அதனால ஹீரோயினை ஈஸியாவே கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே அந்த பக்கம் நம்ம தலைவனை காட்டுறாங்க. நம்ம தலைவன் பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வரான். வந்து பார்த்தா திரும்ப வந்த இடத்துக்கு தான் வந்துக்கிறான். கடுப்பாயிரம். அப்படியே அதே இடத்துல உட்காந்துறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு வழியா அந்த மேஸ் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி இங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனா நம்ம தலைவனை காணோம். அவருக்கு எப்படி வெளியே போறதுனே தெரியல. அந்த சங்க வச்சு கம்யூனிகேஷன் பண்ணிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஹீரோ மேல இருக்க அந்த பொறாமையால அவரோட ஒய்ஃப் வந்துட்டு, இருங்க அந்த ஆளை போயிட்டு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போக கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவங்க கூட அப்படியே ரொம்பவே ஜாலியா சேர்ந்து கலகலன்னு பேசிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, நீ எவ்வளவு ஜீனியஸ் தெரியுமா, நான் இருக்கான கருக்கு முட்டா பையன், ஒன்னா நம்பர் முட்டா பையன், ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த கோகை, அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டு நம்ம கருக்கு வந்து ஜலசாயிரப்புல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம தலைவன் கருக்கு காணோம். எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தேட்டிட்டு இருக்கும்போது இப்பதான் நம்ம தலைவன் என்ட்ரி. பார்த்தா நம்ம காய் மாதிரியே ஆஸ்ட்ரேலியா எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பாம்பு எடுத்து பெல்ட் மாதிரி கட்டிக்கின்னு, என் பேர் கர்க்
இல்ல இதுக்கு மேல குறுக்கு, அவனுக்கு மட்டும் தான் ஐடியா வருமா, எனக்கு எப்படி வரும் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவரு போயிட்டு நானும் இன்னும் குறைஞ்சவில்லை எனக்கு மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக போயிட்டு பாறாங்கெல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு வழியா அந்த பெரிய மவுண்டனுக்கு வந்துட்டு ரீச் ஆயிடுறாங்க. அப்ப பின்னாடி பாக்குறாங்க, பார்த்தா நிலம் எல்லாமே பொழந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலி இங்க வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமி வந்து ஒரு மாதிரி பேலன்ஸே இல்லாம இந்த எர்த் பிளேட் எல்லாம் ஒண்ணு கொண்டு மோதிக்கிட்டு மீட்டியர்ஸ் வால்கான எரப்ஷன் எர்த் குவாக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த காலகட்டம் தான் அது. அப்ப கருக்கு வந்துட்டு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு குகை ஒண்ணு இருக்கு, வாங்க நம்ம உடனே அந்த கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்துன்னு ஓட அப்ப ஹீரோயின் வந்துட்டு தடுத்துறாங்க. இங்க பார்ப்பா, இதுக்கு மேல எங்களால இந்த கோயிலுக்குள்ள இருக்க முடியாது, நாங்கெல்லாம் இப்போ காய் கூட தான் போக போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அம்மா அவங்க கூட போனீங்க அப்படின்னா செத்துருவீங்கம்மா, பாத்துட்டு இருக்கீங்களே பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த கோயிலுக்குள்ள இருந்தாதான் நாங்க செத்து போவோம், இதுக்கு மேல ஒரு நாள் கூட எங்களால இந்த கோயிலுக்குள்ள இருக்க முடியாது, நாங்க அவங்க கூட தான் போக போறோம், நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல அவளாம் தலைவன் கோவம் வந்துட்டு காய் 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 இவங்க சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை துரத்தினே போக, யோ நான் என்ன பண்ண என்ன தத்துற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு நல்லா வசமா ஒரு தார்ல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், வெளியே வர முடியல, நல்லா மாட்டிக்கிறாங்க. அப்ப கருக்கு வந்துட்டு என்ன எலோடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது பேர் தான் தாரு, இதுக்கு மேல நீ எவ்வளவு போறானாலும் இதை விட்டு வெளியே வரவே முடியாது, அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். இல்ல இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்காம போராடிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா, இதெல்லாம் என்னோட அப்பா அம்மா மாட்டி இறந்து போனாங்க, அவங்க சாகும் போது கடைசியா எனக்கு சொன்ன வார்த்தை, எங்கேயும் ஒளியாத, எந்த கோகையிலும் ஒளியாத, எதுக்காகவும் பயந்துக்காத, லைட்டை ஃபாலோ பண்ணு, அதுதான் உனக்கு வழிகாட்டும், அது உனக்கு ஃப்ரீடம் கொடுக்கும், அது உன்னை சரியான வழிக்கு லீட் பண்ணும், ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் கருக்கு வந்து புரிஞ்சுக்கிறாரு, இவ்வளவு நாள் இவர் பண்ணிட்டு இருந்தது முட்டாள்தனம்னு சொல்லிட்டு, நீ சொன்னதாமா சரி, இவ்வளவு நாள் என்னோட குடும்பத்தை சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கோயிலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தேன், இவங்க உங்க கூட இருந்த கொஞ்ச நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா, நீ போற ரூட் தாமா சரி, நாங்க உங்க கூடவே வரோம் அப்படின்னு மாதிரி சொல்ல, எங்க வருது தான் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்ல யோசி நீ யாரு, நீ காய், உன்னோட ஐடியா அதான் உன்னோட ஸ்ட்ரென்த், யோசின்னு சொல்ல, வந்துருச்சு என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கலர்ஃபுல்லா ஒரு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு புலி ஒண்ணு இருந்துச்சுல்ல, அதே மாதிரி ஃபீமேலா ஒண்ணு ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அந்த புலி வந்துட்டு தாருக்குள்ள மாட்டி துடிச்சிட்டு இருக்க மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த புலி வந்து இந்த சைடு வர, ஆனா அந்த புலிக்கு ஒரு டவுட், இது உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு, இன்னும் எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே புலி வரமாட்டேது, எவே எக்ஸ்பிரஷன் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்படியா இப்ப எப்படி பண்றேன்னு பாரு, கண்ணா பின்னான்னு காட்டு முஜின்னு கத்த, அவ்வளவு அதை பார்த்துட்டு அந்த புலி உடனே ஓடி வந்து இந்த பொம்மையை பிடிச்சி இல்லன்னு இழுத்து எப்படியோ ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் வெளியே எடுத்து அப்படியே வீசிடுது. அப்படி வீசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது புலி இல்ல, அது டூப்புன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் அவங்களுக்கு கடிக்க வர அது போயிட்டு நல்லா தார்ல மாட்டிக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாம இப்போ டுமாரோக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஓடி வராங்க. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்கு, நம்ம சூரியனோட லைட்ஸை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, அப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்க அந்த நிலம் வந்து ரெண்டா பொழந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று உருவாகிடுது. அவள்தான் எல்லாருக்கும் மூஞ்சியமாயி போயிடுது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நீங்க சொன்னதாப்பா சரி, வாங்க நம்ம திரும்பி கோயிலுக்கே போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, இல்லம்மா இதுக்கு மேல கோயிலுக்கு யாரும் போக போறது கிடையாது, இதுக்கு மேல எங்கேயும் யாரும் ஒளிய போறதும் கிடையாது, நம்ம கண்டிப்பா போறோம், ஃப்ரீடம் தேடி போறோம், ஒரு புது வாழ்க்கையை தேடி போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதான் பொழுந்துச்சே எப்படி போறது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அதுக்கு என்னோட ஒரு ஐடியா இருக்கு, நான் வேணா இந்த காய மாதிரி ஜீனியஸா இல்லாம இருக்கலாம், எனக்கு ஐடியா வராமல் இருக்கலாம், ஆனா என்னோட பலமே என்னோட ஸ்ட்ரென்த் தான், இப்ப நான் உங்களை ஒவ்வொருத்தரும் அந்த சைடு வீச போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, காய வந்துட்டு என்ன ரங்கா ஜோக் ஆட்ரி அப்படின்னு சொல்ல, ஜோக்கெல்லாம் இல்ல இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி செவுட்டு எறிய அவன் அந்த பக்கம் போய் செட்டில் ஆயிரான், சேஃபா தான் விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் இவர் இதே மாதிரி ஒவ்வொருத்தரா தூக்கி வீசுறாரு. அப்புறம் கடைசியா இருக்கிறது என்னவோ ஹீரோயின் அவங்க கேக்குறாங்க, அப்பா நாங்க போயிட்டோம் அப்படின்னா நீ எப்படிவா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா நான் உங்களை சேவ் பண்ணிட்டேன்லமா அது எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கடைசியா பொண்ணை வந்து ஹக் பண்ணிட்டு ஹீரோயினை தூக்கி வீசுறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லாருமே போயிட்டு சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. அப்ப இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நிலம் அப்படியே ரெண்டா பொழுது இந்த சைடு இருக்க லேண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம தலைவன் அதுக்கு இதுக்கு ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு அங்க இருக்க ஒரு கோயிலுக்குள்ள ஓடி வந்துறாரு. வந்தவரு காய் பண்ண மாதிரி ரெண்டு கல் எடுத்து தீ மூட்டாரு. தீ மூட்டிட்டு நான் பண்ணிட்டேன், ஐ மேட் இட் சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா இதை பார்க்க இங்க யாருமே இல்ல. மனசு அப்படியே வெக்ஸ் ஆயிராப்ல. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு அந்த கோகையோட வால்ல இவரோட ஃபேமிலியை வந்துட்டு வரையறாரு. கூடவே ஹீரோவும் சேர்த்து தான் வரையறாரு. அப்படி வரைஞ்சிட்டு இருந்தான்னு தெரியும் பார்த்தா புலி அப்படின்னு அந்த நேரம் பார்த்து நெருப்பு அணைஞ்சு போக, அப்படி நெருப்பு அணைஞ்ச உடனே அந்த பக்கம் ஏதோ சத்தம். இந்த சீன்ல ரெண்டு பேர் சேர்ந்து அந்த நெருப்பு வந்து ஏத்துவாங்க. ஏத்திட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த புலி வந்துட்டு இவரோட அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுது. இது பெட் ஆயிடுது, பெட்டு மாதிரி ஆயிடுது. இப்பதான் நம்ம தலைவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நான் எதுக்கு சாகணும், இது என்னோட முடிவு இல்லையே, என்னால இங்கிருந்து தப்பிக்க முடியும், உன்னாலையும் நல்லா யோசிக்க முடியும்டா கருக்கு, உன் மண்டைக்குள்ளேயே நோட்டப்பா தான் இருக்குது, யோசி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க
ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய எலும்பு கூட எடுத்துட்டு போயிட்டு அந்த தார் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை எடுத்து அதுக்கு மேல அப்படியே ஊத்தி விட்டு அதுக்கப்புறம் இவர் வேணும்னே போயிட்டு அந்த ரெட் கலர் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுட்டு இவர் போயிட்டு நல்லா அந்த போனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த பேர்ட்ஸ் அவர் கடைக்கு வரன்னு சொல்லிட்டு நல்லா வந்து தார்ல ஒட்டிக்குதுங்க. அவனா அந்த எலும்பு கூட்டோட அதை தூக்கிட்டு பறக்க இவர் கையில நெருப்பு வச்சுட்டு அதோட டைரக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. அதே நேரம் கீழே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேண்ட் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இவர் அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது சும்மா போக்காம கூடவே இந்த கொர்க்கடையில அந்த 2 எலிங்க அப்புறம் அந்த கலர் கலரா நாய்ங்கன்ஸ்ல அந்த நாய்ங்கன்னு சொல்லிட்டு அதுங்களையும் கூடவே காப்பாத்திட்டு அங்கிருந்து பறந்து போக அப்படியே இந்த சைடு இவங்களை காட்டுறாங்க. இவங்க அந்த மலையோட எஜ்ஜில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடு இருக்க லேண்டு சுத்தமா தரமாட்டம் ஆயிடுச்சு. அவ்வளோ எல்லார் முகத்திலயும் அப்படி ஒரு வருத்தம். ஆனா ஹீரோயின் மட்டும் இங்கிருந்து போகாம அப்பா வருவான்னு சொல்லிட்டு அந்த சங்க எடுத்து ஊதிட்டு இருக்க இவளை பார்த்துட்டு எல்லாருமே போயிட்டு அவ கூட சேர்ந்து நின்று அந்த சங்க ஊத வலி விடு வலி விடு வலி விடுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் உள்ள இருந்து என்னன்னு பார்த்தா தலைவன் அந்த கூண்டோட படத்தை வந்துட்டு இருக்கான். வருது வருது விலகு விலகு வாங்க வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல பொத்துன்னு விழ அப்புறம் எல்லாருமே ஓடி போயிட்டு அவ்வளவு சந்தோஷம் இவங்களுக்கு இன்னும் ஒரு சாகலன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு ஹக் பண்ணிக்க. அப்ப நம்ம தலைவன் வழக்கம் போல 1 2 3 ஹீரோட சேர்த்து 7 முடிக்க அப்ப அந்த கொர்க்கடையில வந்து நிற்கும் 4 அப்படின்னு சொல்லிட்டு 8 அப்படின்னா அந்த நாயும் 9 கூடவே அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கோம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ வாப்பா 10 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்பவே ஹாப்பியா இவங்களோட ஃபேமிலி இன்னும் பெருகிட்டே போக அதுக்கப்புறம் இவங்க இங்கிருந்து டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. என்னன்னு பார்த்தா ரொம்பவே ஒரு அழகான ஒரு பீச், எல்லாம் வாயை பொழந்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போயிட்டு அந்த பீச்சில் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ண இந்த இடத்துல ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு அனிமேஷன் மூவி. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் மூவி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல டிஃபரெண்டான மூவி உங்களுக்கு கொண்டு வரேன். பாய்.